என்னடா ஒரு படத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷனு ஹாரர் த்ரில்லர் மூணுத்தையும் கலந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னா அதுதாங்க இந்த படம். இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இது ஒரு சின்ன பொண்ணு தாங்க கதை. அன்னைக்குன்னு ஒரு நாள் பார்த்து அவங்க மிஸ் ஒரு டாஸ்க்கு கொடுக்க, இது ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண, இது 50 வருஷம் கழிச்சு நம்ம ஸ்கூலில் திறப்பாங்க அப்படின்னோட பசங்களாம் ஒரே ஜாலியாக ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ அதை ஏத ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா 1 2 3 1 2 3 போட ஆரம்பிக்குது. இது ஒரு லூசு பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க மேமும் வந்து எடுத்து டாஸ்க் பாக்ஸில் போட்டுடுறாங்க. 50 வருஷம் கழிச்சு திறக்கிறாங்க. அது பார்த்தா நம்ம ஹீரோட பையன் கைக்கு போகுது. அந்த ஹீரோ பையன் வந்து ஸ்கூலில் வைக்காம வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா பார்க்குறாரு. அவங்க அப்பா சயின்டிஸ்ட், அதுக்கு மேலே கோளாறு. அவன் பார்த்துட்டு ஏதோ நம்பர்லாம் எழுத ஆரம்பிக்கிறான். ரவுண்டு பண்ணுறான். ரவுண்ட் பண்ணால் டேட் வருது. டேட் எடுத்து நெட்டில் போடுறான். அந்த டேட்டு ஃபுல்லாகவே டிசாஸ்டராக இருக்குது. அப்புறம் கடைசியாக பார்த்து இந்த உலகமே அழிஞ்சிரும்னு அந்த டேட்டில் இருக்கும். அதுலேருந்து தப்பிக்கிறானா இல்லையா, அதுதான் கதையே. இது மாதிரி லேகே இல்லாமல் ஜாலியாக போகும். ஒரு 9 மணிக்கு போட்டிங்கன்னா ஒரு 12 மணி இருக்கும். படம் சும்மா ஜாலியாக போகும். நீங்கள் ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். டாவின்சி கோட் அது மாதிரி தேடுற மாதிரி ஒரு படம் பார்க்குற ரசிகராக இருந்தீங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச் தான் சொல்லுவேன். இது வந்து நோயிங் 2009 ரிலீஸ் ஆச்சு. அமேசான் பிரைமில் இருக்குது. தமிழ் டப்பிங் இல்லை, இங்கிலீஷ் தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆனால் ஒர்த்து பார்க்கலாம். கண்டிப்பாக பாருங்கள். ஒன் டைம் வாட்சபிள் மூவி.